அக்னி பகவானே, முதல்ல பூஜைக்காக பிரசாதம் செய்ய போறேன். அது நல்லபடியா வரணும். என்ன இவ அடுப்ப பார்த்து கும்பிட்டுட்டு இருக்கா? ஏய், என்னடி அடுப்ப பார்த்து கும்பிட்டுட்டு இருக்க? இதுலயே சமைக்க போற? இந்த காலத்துல யாருடி இதுலலாம் சமைப்பா? அம்மா, வீட்ல சில முக்கியமான சமையல் எல்லாத்தையும் அண்ணாமலைமா இந்த மண் அடுப்புல தான் சமைப்பாங்க. அதுலதான் ருசியும் அதிகம். அதுதான் நம்ம பாரம்பரியமும் கூட. அதை எப்பயும் அண்ணாமலை அம்மா கடைப்பிடிப்பாங்க. அதே மாதிரிதான் வெண்ணிலா அம்மாவும் செய்யறாங்க. அடடா, சாமி 2 பேருக்கும் சரியான பரிச்சை வச்சிருக்காரு. ஆமாங்கா, சூப்பர். முதல் நாளே அண்ணிங்க 2 பேரும் சமைக்க போறாங்க. அதுவும் சாமி பிரசாதத்தை. ஓவர் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. யார் பெஸ்ட் யார் பெட்டர்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. இவங்களை விட்டு சமைக்க சொன்னா எப்படி? அக்கா, எனக்காக நீங்க கொஞ்சம் பண்ணி கொடுக்குறீங்களா? அக்கா, நீ பண்றது தப்புக்கா. இது நம்ம குடும்பத்துக்கான பூஜை. நம்ம தான் இத பண்ணணும். அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. பேசாம உன் வேலையை மட்டும் பாரு. அக்கா, நான் சொல்றேன், நீங்க சமைச்சு கொடுங்க. இல்லம்மா, வேண்டாம். அண்ணாமலை அம்மாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். அக்கா, பயப்படாதீங்க. இது நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியாது. தைரியமா பண்ணுங்க. வாங்க, இந்தாங்க. நம்ம பொண்ணு வானுக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. பாயாசத்தை எப்படி பண்ண போறாளோ, என்ன நடக்க போகுதோ? என்ன குழப்பிட்டு இவ பாட்டுக்கு சந்தோஷமா சமைக்கிறா? வருண் சாராவுக்காக கல்யாண மண்டபத்துல இருந்து தப்பிச்சு ஓடுனா, அப்புறம் எப்படி இவ கூட சந்தோஷமா இருந்திருப்பான்? கண்டிப்பா இவ சொல்றதெல்லாம் உண்மைதானா? இதை தெரிஞ்சுக்காம விடக்கூடாது. என்னடி, பாயசம் பயங்கரமா ரெடி ஆகுது போல. வனிலா, நேத்து ஃபர்ஸ்ட் நைட்ல வருணுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? அவரும் மனசு விட்டு எல்லாத்தையும் சொன்னாரா? என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கிறது சாரா. சாரா மட்டும்தான். ஐயோ, சாரி வெனிலா, தெரியாம கை பட்டுருச்சு. இத நீ எடுத்து வச்சிடுறியா? சரிக்கா. என்னடி, பாயசம் ரெடி பண்ணிட்டியா? இல்லக்கா, பால் கெட்டு போச்சு. அச்சச்சோ, ஏதோ மண்ணடுப்புல பண்ணா டேஸ்டா வரும்னு சொன்ன, இப்ப பாலே கெட்டு போயிடுச்சா? அம்மா, பாயசம் ரெடிமா. பால் இது அம்மனுக்கு பண்ற பூஜை. அவங்க முன்னாடி நின்னு சொல்ற, பார்த்து சொல்லு. அம்மா, மன்னிச்சிருங்கம்மா. இந்த பாயசத்தை அவங்க பண்ணல, நான் தான் பண்ணேன். ஏன் இப்படி பண்ண? இது வெறும் பூஜை இல்ல, யார் வேணாலும் பண்றதுக்கு. இந்த வீட்டு மருமகள பொறுப்பை ஏத்து பண்ற பூஜை. அத நீதான் பண்ணணும்.
ஏன் வான்மதி இப்படி பண்ண? உனக்கு சமைக்க தெரியலன்னா சொல்லிருக்கணும்ல. அது என்ன குறுக்கு புத்தி? வந்திருக்கிறவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சியா? சொல்லு. விடுங்கக்கா, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. வெண்ணிலா, நீ உன் பிரசாதத்தை எப்படி பண்ணன்னு சொல்லுமா. சொல்லுமா. அத்தை, நான் பாயசம் பண்ணல அத்தை. இந்தாங்கோ, நல்லா வேண்டிக்கிட்டு உங்க கணவர் கையில கட்டி விடுங்கோ. அம்மா தாயே, நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும். நான் சொல்றது எல்லாம் இவர் கேட்கணும். இவரை வச்சு இந்த குடும்பத்தை நான் ஒட்டக்கணும். அதுக்கு நீதான் உதவி பண்ணணும். இந்தாம்மா, நீங்களும் கட்டி விடுங்கோ. அம்மா, வருண் சீக்கிரமே என்னை புரிஞ்சுக்கணும். நான் அவர் மேல உயிரையே வச்சிருக்கேன். அவர் கூட நான் சந்தோஷமா சேர்ந்து வாழணும். நீதான் எனக்கு துணையா இருக்கணும்மா. இந்த பூஜையோட சிறப்பு என்னன்னா, புதுமண தம்பதிகள் மன ஒற்றுமையோட நீண்ட ஆயுசோட ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு வாழணும். குடும்பத்துக்கு புதுசா வர்ற மருமக இனி இது என் குடும்பம், என் சொந்தம்னு உணர்ந்து இந்த வீட்டுக்கு வர்ற இன்ப துன்பங்களை தானே சுமந்து எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துப்பேன். இந்த குடும்பத்தை முழு மனசோட ஏத்து மருமகளா பொறுப்பேற்கிறேன்னு அம்மன் முன்னாடி சொல்றதுதான் இந்த பூஜை.